வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராமேஸ்வர கடலில் அலை அடிப்பதில்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆடி அமாவாசையில் புனித தீர்த்தங்களில் நீராடுவது வழக்கம் என்றாலும், ஆடிய அமாவாசையில் ராமேஸ்வர அக்கினி தீர்த்தத்தில் நீராடுவது மிகுந்த பலனை தரும் என்கிறது புராணங்கள். ராவணன் சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்திருந்தான். ராமன் வானரப் படைகளோடு இலங்கைக்கு சென்று போரிட்டு சீதையை திரும்ப அழைத்து வந்தான். சில காலம் அந்நியன் வசம் சீதை இருந்ததால் ஊரார் அவளை தவறாக பேசிவிடக் கூடாதென ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்டான். இதனால் சீதையின் ஆணைக்கிணங்க லட்சுமணனும் தீமூட்டி அக்கினி குண்டம் தயார் செய்தான். தீ ஜுவாலையாக கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் முன்பாக வந்து நின்ற சீதை, அக்கினி தேவனே, நான் உனக்குள் இறங்குகிறேன். நான் கற்பிளந்திருந்தால் என்னை பொசுக்கிவிடு எனக் கூறியபடியே அக்கினி குண்டத்திற்குள் இறங்கினாள். சீதையின் கற்பின் வெம்மை அக்கினி தேவனை சுட்டெரித்தது. சீதை பரிசுத்தமானவள், இவளை சுட்டு பொசுக்க என்னால் இயலாது என்று கூறியபடியே சீதையை கையில் ஏந்தி ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வெம்மையை தீர்க்க அருகில் இருந்த ராமேஸ்வர கடலில் குதித்தான். அக்கினி தேவன் கடலுக்குள் இறங்கியதால் ராமேஸ்வர கடல் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. கடல்வாழ் உயிரினங்கள் துடித்தன. கடலரசன் அலறினான். சீதையை அனைவரும் தஞ்சமடைய அக்கினி தேவனின் சூட்டை தணித்து கடல் அரசனை சாந்தப்படுத்தி அனைத்து உயிரினங்களையும் சீதாதேவி காப்பாற்றினாள். சீதையை பணிந்து நின்ற அக்கினி தேவனை ஆசீர்வதித்த சீதை, இன்றிலிருந்து இந்த தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் என்ற உமது பெயரால் அழைக்கப்படும். மற்ற கடல்களைப் போல் சீற்றம் கொள்ளாமல் பூமாதேவியின் மகளான என்னைப் போல் சாந்தமாய் விளங்கும் என கடலரசனுக்கும் அருளினாள். இந்த அக்கினி தீர்த்தத்தில் நீராடுபவர்களின் பாவங்கள் போகும் எனவும் அருளினாள். அன்றிலிருந்து ராமேஸ்வர கடலில் அலை அடிப்பதில்லை. அக்கினி தீர்த்தம் அழைக்கப்படும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுபவர்களின் பாவங்கள் போக்கப்பட்டு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றப்படுகின்றனர். எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. நன்றி, வணக்கம்.